யுஏஇலேயே ஒரு பெரிய ஹிந்து கோயிலாக இருக்கக்கூடிய பேப்ஸ் ஹிந்து மந்திர் அப்படிங்கிற ஹிந்து கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா அபுதாபியில் தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் ஆர்ச் மாதிரி இருக்கிற இந்த மண்டபத்துக்குள்ளார தாங்க போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணணும். அது ஃபுல்லாக ஏர் கண்டிஷனடு தான். எமிரேட்ஸில் 7 ஸ்டேட் குறிக்கிற விதமாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களோட எண்ணிக்கையுமே 7ங்க. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ராமாயணத்தையுமே மகாபாரதம், சிவபுராணம் இந்த மாதிரி புராண கதைகளை எடுத்து சொல்கிற சிற்பங்களாக இங்கே இருக்குதுங்க. இந்த கோயில் கட்டுமானத்தில் எங்கேயுமே இரும்போ காங்கிரீட்டோ யூஸ் பண்ணவே இல்லை. அதற்கு பதிலாக இதனோட கட்டுமானத்தில் பிங்க் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இளஞ்சிவப்புக்கள் அப்புறம் இட்டாலியன் மார்பிள்ஸ் தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பீச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிச் பீச்னு சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பீச்சு. இது இப்போ நம்ம நிற்கிற பாயிண்ட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெரினா சிட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தாங்க இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ யுஏஇலேயே அபுதாபி தாங்க அதிகமான நிலப்பரப்பு கொண்டது. துபாயில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இப்போ கொடுக்குற அளவுக்கு இல்லைங்களாம்மா, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அதை ராயல் ஃபேமிலிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அபுதாபியில் இன்னும் நிறைய இருக்குது.